பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை மிக மிக சமயம் என்று நாம் அநேக நாட்களாக வேதத்தின் மூலமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். சமயமா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது என்ன நடக்கும் என்பதை நாம் அநேக தடவை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இதுல முக்கியமா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன செய்ய போகிறார், இந்த 3ஆம் உலக போர் நடந்த பிறகு அவர் வரப்போகிறார். என்ன செய்ய போகிறார்? முதலாவது நியாய தீர்ப்பு அளிக்க போகிறார், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறார். யாருக்கு நியாய தீர்ப்பு? 2ஆவது காரியம் என்ன செய்ய போகிறாரு? பாவம் செய்தவர்களுக்கு, கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி வரப்போகிறார். 2வது ரட்சிப்பை அருளும்படி, காத்து கொண்டுகிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு அருளும்படி வரப்போகிறார். இந்த 2 விதமான காரியம் நடக்க போகிறது. இதுல முக்கியமா அநேக தடம் ஆராய்ந்து பார்த்தோம். ரட்சிப்பு யாருக்கு, ரட்சிப்பு என்றால் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தோம். இன்னைக்கு முக்கியமா ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு, இயேசு கிறிஸ்து கொடுக்க போற நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்க போகிறது, யாருக்கு நியாய தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நாம் தப்பித்துக் கொள்வது எப்படி என்பதை வேதத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்க்க போறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் எதற்காக அவர் சிங்காசனம் வீற்றிருக்கிறார் என்பதை முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 9:7 வாசிக்கலாம். சாம்ஸ் 9:7. சங்கீதம் 9:7 வாசிங்க. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஆமேன். கர்த்தரோ என்றென்றைக்கும் வீற்றிருப்பார், அவர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் தம்முடைய சிங்காசனத்தை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறாரா? நியாய தீர்ப்புக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் தம்முடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். நியாயாதிபதியாக நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். ஆனால் அவர் நியாய தீர்ப்பு எப்போது அளிக்க போகிறார்? அதே போல நியாய தீர்ப்பு எப்படி கொடுக்க போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம் வாஸ்தவம், தம்முடைய சிங்காசன நியாய தீர்ப்புக்கென்று அவர் ஏற்படுத்தி இருக்கிறாராம். அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக அவர் மேகனோடு வரப்போகிறார். 2ஆம் வருகை எப்படி இருக்க போகிறது? அவர் தம்முடைய தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து எக்கால சத்தத்தோடு இறங்கி வரப்போகிறார். நியாயாதிபதியாக வரப்போறார். முதலாவதாக எப்படி வந்தார்? அவர் ரட்சிப்பை கொடுக்கும்படி வந்தார், இல்லைங்களா? முதலாவது வருகை எப்படி இருந்தது? அவர் ரட்சகராக வந்தார். ஆனா 2ஆம் வருகை எப்படி இருக்க போது? அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். ஆனால் தம்முடைய சிங்காசனம் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார்? நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி. அந்த நியாய தீர்ப்பு எப்படி கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம வாசித்து பார்க்கலாம். யோவான் 12:48 வாசிக்கலாம். ஜான் 12:48. யோவான் 12:48 வாசிங்க. என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை யாரும் தீர்ப்பு நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். என்னை தள்ளி, இயேசு கிறிஸ்துவை தள்ளி விட்டு அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத மறுதளிக்கிறது ஒன்று இருக்கிறது. மறுதளிக்க ஜனம் உண்டு. ஏற்றுக்கொள்ளாதவனை என்ன பண்ண போகிறாரா? நியாய தீர்க்கிறது ஒன்று இருக்கிறதா. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாய தீர்க்கும். அப்ப நியாய தீர்ப்பு எப்போ நடக்க போகிறது? கடைசி நாளில், 3ஆம் உலக போர் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் நியாய தீர்ப்பு உண்டு. எப்படி நியாய தீர்க்க போறாரா? நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாய தீர்க்கும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறோம். அதே போல ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால், பாருங்க, அவருடைய வார்த்தைகளை கேட்டு, சத்தியம், அவருடைய பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமா இருக்குது, சத்திய வசனங்கள். அந்த சத்திய வசனத்தை கேட்டும் கூட விசுவாசிக்காம போயிட்டாக்கா என்ன நடக்குமா? அவனை நான் நியாய தீர்ப்பதில்லை என்று 47ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? நான் அவனை நியாய தீர்ப்பதில்லைன்னு சொல்றாரு முதல்ல. அதே போல நான் உலகத்தை நியாய தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன்றா 1வது வசனத்தை 47 பாக்குறோம். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு. ஆனா முதல்ல கரெக்ட் தான், இயேசு கிறிஸ்து வந்தது பர்பஸே என்னது? எதற்காக?
அவர் முதலாவது வரைக்கும் எப்படி இருந்தது, நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர் வரல. அவர் நியாயாதிபதியாக அப்படியே நேர இறங்கி வந்திருந்தா ஒருத்தரும் பிழைச்சிருக்க முடியாது. ஆனா அவர் ரட்சகராக வந்தார், தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அவர் எல்லோரும் ரட்சிப்பு அடையும்படி, இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரும்படி அவர் அழைப்பு விடுத்தார். அவர் ஒளியாக வந்தார். ஒளியின் பிள்ளைகளை நாம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே உலகத்தில் ஒளியாக இறங்கி வந்தார். ஆனால் இரண்டாம் தடவை எப்படி வரப்போகிறார்? அதுக்கு 48ஆம் வசனம் பாக்குறோம். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திற்கும். அப்போ வசனத்தின் நிமித்தமாகவே நியாயத்திற்கு கொடுக்க போறார். நான் சொல்லிய வசனமே. அப்போ அவர் பேசுகிற ஒவ்வொரு வாக்கியம் சத்தியமா இருக்குது. அந்த சத்திய வசனம் கேட்கணும், விசுவாசிக்கணும் என்பது தேவனுடைய கட்டளை. அவளின்படி கை கொண்டு நடக்க வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. அப்ப அந்த வசனத்தை மறுதளிச்சு புறக்கணித்தால், கேட்காமல் போய்விட்டால், கண்டிப்பா அந்த வசனமே அவன் என்ன பண்ண போகிறது, கடைசி நாளில் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறது. அந்த வசனத்தின் நிமித்தமாக அவன் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அப்ப நியாய தீர்ப்பு செய்ய போகிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அவர் நீதிபதியாக அவர் இறங்கி வந்து நியாய தீர்ப்பு கொடுக்க போறார். வசனத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். முதலாவது, இந்த வெள்ளாடு செம்மறி ஆடு தீர்ப்பு பத்தி நம்ம நல்லாவே அறிந்திருக்கிறோம். கோட் அண்ட் ஷீப் ஜட்ஜ்மெண்ட் பத்தி. இதுல முக்கியமா இந்த கோட் அண்ட் ஷீப் ஜட்ஜ்மெண்ட் எப்போ கொடுக்க போறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, 2ஆம் வருகையில அவர் வந்து இந்த நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். அவர் இதுல முக்கியமா 2 வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். இவர் 4 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் வசனம் அதிகாரத்துல 31 34 வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். வெள்ளாடு செம்மறி ஆடு தீர்ப்பு என்று பார்க்கிறோம் இங்க. அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்குமா? 2ஆம் வருகை அவர் மனுஷகுமாரன் தான் வரப்போகிறார். மகிமையுள்ள சரீரத்தோட வரப்போகிறார். மகிமை பொருந்தவராய் வரப்போகிறார். யாரோட வரப்போகிறார்? தூதரோட வரப்போகிறார். தமது மகிமையுள்ள சிங்காசனம் மேல் வீற்றிருப்பார். அப்போ வரும்போது அவர் எப்படி வராராம்? மகிமை பொருந்தவராக மனுஷகுமாரன் வரப்போகிறார். மனுஷகுமாரன் தான் அவர் வரப்போகிறார். சிங்காசனம் வீற்றிருப்பார். எதற்காக? நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிதான் வீற்றிருக்கிறார் அவர். அதுதான் சங்கீதம் 9:7 வாசலையா. ஏன்னா அதற்காகவே தமது சிங்காசனம் ஏற்படுத்தியிருக்கிறார் அவர். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி தமது சிங்காசனம் ஏற்பட்டிருக்க வீற்றிருக்கிறார் அவர். அப்போ மனுஷகுமாரன் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். அதே போல அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். இந்த பூமியில உள்ள சகல ஜனங்களும் மொத்தம் பேரே அவர் என்ன பண்ண போறார்? சேர்க்க போகிறார். ஒன்று சேர்த்து என்ன பண்ண போறாரு? மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல அவர் பிரித்து, அப்ப ஜனங்களை 2 விதமா பிரிக்க போறாராம். எப்படி? வெள்ளாடு செம்மறி ஆடு, கோட் அண்ட் ஷீப் 2 பக்கமா அவர் தனித்தனியா பிரிக்க போறாரு. முதல்ல இதுக்கு நிறைய ஊமைகளை மத்தேயு 13 கூட பாக்குறோம். கோதுமை களஞ்சியம் என்று பாக்குறோம். அதே போல இங்கே ஒரு ஊமையை பாக்குறோம். வெள்ளாடு செம்மறி ஆடு தீர்ப்பு இயேசுவின் 2ஆம் வருகை இப்போ இன்னும் சில வருஷங்கள் நடக்க போகிற ஒரு காரியமா இருக்க போகிறது. அப்ப என்ன செய்ய போகிறார் அவரு? செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்தில், வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். வலது பக்கம் இடது பக்கம், லெப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு சொல்லி பாக்குறோம். ஆனா அந்த வலது பக்கத்துல யாரு நிறுத்த போறாரு என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? ராஜா தமது வலது பக்க நிற்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரை பார்த்து சொல்றாரு? வலது பக்கத்துல நிற்கிற ஜனங்களை பார்த்தா சொல்றாரு. அப்போ யார் வலது பக்கத்துல நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்தில் நிறுத்தினார். அப்ப செம்மறி ஆடுகளை பார்த்து சொல்றாரு. வெள்ளாடுகளை எங்க நிறுத்துறாரு? தமது இடது பக்கத்தில், லெப்ட் சைட்ல. அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் கள்ள போதகம், கள்ள சுவிசேஷம், கள்ள தீர்க்கதரிசிகளை என்ன பண்ண போறாரு? இடது பக்கம் நிறுத்த போகிறாரு. அப்ப நியாய தீர்ப்பு முதல்ல கொடுக்க போறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை அறிந்திருந்தும் கூட அவரை மறுதலிச்சு சுவிசேஷத்தை புரட்டி போட்டு தப்பான போதகம் பண்ணி ஜனங்களை வஞ்சித்து விசுவாசிக்காம போன அத்தனை பேருக்கும் இடது பக்கத்தை நிறுத்தி வைக்க போகிறார். அப்ப அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஆனா வலது பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நடக்க போறது?
வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி அழைக்கிறார். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நியாயத்திற்கு வந்து இடது பக்கமா இருக்கலாம் கொடுத்து, ரெண்டாவது வலது பக்கமா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண போறாரு, ராஜ்யத்துக்கு வாருங்கள் வந்து பெரிய அழைப்பை விடுக்கிறாரு. அப்போ யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களோ, கை கொண்டு நடந்து காத்திருந்து ரட்சிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் அவர் வலது பக்கத்துல இருந்து அந்த சேர்த்து அவங்க அழைப்பு விடுக்கிறார் அவர் ஆண்டவர். அதே போல இதுல 41 இருந்து அதே போல 41, 46 2 வசனத்தை வாசிக்கலாம். 41, 46 இதுலயே. அப்பொழுது இடப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். ஆமீன். பாருங்க, இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர், சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. வலது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவின் ராஜ்யத்துக்கு என்று அழைப்பு கொடுக்கிறாரு ஆண்டவர். ஆனா இடது பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து மக்களை பார்த்து சொல்றாரு சபிக்கப்பட்டவர்கள். ஏன் அவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு? என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் போங்கன்னு சொல்லி அவங்கள நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. இதுதான் வந்து இயேசுவின் 2 நடக்க போகுது. எதற்காகன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கு 42 வசனத்தை வாசிக்கிறோம். பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், நீங்கள் எனக்கு தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லையே. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாய் இருந்தேன், காவலில் வைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவே இல்லை. அப்போ இவங்களுக்கு தான் வந்து நியாயத்தீர்ப்பு கொடுக்க போறாராம். ஏன்னா இவங்க வந்து வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா கை கொண்டு நடக்கிறதில்ல. அதனாலதான் நியாய தீர்ப்பு. அப்போ வசனத்தை கேட்டும் கை கொண்டு நடக்கலாம் தான் நியாய தீர்ப்புன்னு நல்லா கிளியரா இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையோட கீழ்ப்படியாம கர்த்தாவே கர்த்தாவே உன்னுடைய நாமத்துல பிசாசுகள் துரத்தணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று சொல்லும் போது அக்கிரமக்கார என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை அறியேன் தான் சொல்லுவாராம். மத்த 7 அதெல்லாம் சொல்றாரு. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையின்படி யார் கை கொண்டு நடக்கிறாங்களோ அவங்களும் தேவனுக்கு பிரியாம இருக்க முடியும். அவங்களதான் சொல்றாரு வாருங்கள் என் பிதாவின் ராஜ்யத்துக்குன்னு அழைப்பு கொடுக்குறாரு. ஆனா சொன்ன வசனத்தை ஒன்றுமே கை கொண்டு நடக்கல. ஆனா இயேசு நாம தான் பிசாசு துரத்தலாம், நோயை குணப்படுத்தலாம், ஒண்ணு கூட கை கொண்டு நடக்காம இதெல்லாம் செஞ்சாலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது என்பது வேத சத்தியம். அப்போ 46 வசனத்தை வாசிக்கிறோம். அதே போல 46 வசனத்துல, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். இப்ப 2 விதமான காரியம் நடக்க போகுது. இயேசுவின் வருகையின் பிறகு நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. நியாய தீர்ப்பு யாருக்கு உண்டு? கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் நியாய தீர்ப்பு உண்டு. 2வது கீழ்ப்படிந்து கற்பனைப்படி நடந்து உண்மையா காத்திருந்து தேவனுடைய பிரவேசிக்க நித்திய ஜீவன் அடையும்படி பிரயாசப்பட்டவர்கள் அவளை பார்த்து சொல்றாரு, நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். எட்டர்னல் லைஃப். அப்ப நித்திய ஜீவன் யாருக்கு கிடைக்க போறது? வலது பக்கத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு மட்டும் தான் நித்திய ஜீவன். ஆனா இடது பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்றாரு, அவங்க நியாய தீர்ப்பு அடைந்து என்ன பண்ண போறாரு ஆண்டவர், அவர்களை நித்திய ஆக்கினையை அடையவும் அவளை அனுப்புவார். அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது 2 விதமான காரியம் நடக்க போகுது. 1, நியாய தீர்ப்பு கொடுத்து இடது பக்கமா இருக்கலாம் தள்ள போறாரு அக்னியில. வலது பக்கமா இருக்கிற என்ன பண்ண போறாரு, வாருங்கள் பிதாவின் ராஜ்யத்துக்கு அழைப்பு விடுத்து அவர்கள் என்றென்றும் ராஜரிகம் பண்ணும்படி ராஜாக்களை போல ஆசாரியர்கள் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது வசனம் நிறைவேறும் காலகட்டம் நடக்க போகுது. இது மிக மிக சமயமாயிடுச்சு. வாசிப்போம். அதே போல யோவான் 3ஆம் அதிகாரத்துல 17-18 வாசிக்கலாம். John 3:17-18. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆமென். ஆமென். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். அப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல எப்படி வந்தாரு? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் வரல, அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப ரட்சகராக தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அவர் தன்னை தாழ்த்தி மனுஷகுமாரனாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்.
காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளஷ். அவர் தான் இயேசு, இரட்சகராக இறங்கி வந்தார் அவர். ஆனா அவர் விசுவாசிக்கிறன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசி ஆதவனும் என்ன பண்ண போறாரு? தேவனுடைய ஒரே பேரான குமாருடைய நாமத்தில் விசுவாசம் முள்ளவனா இராதபடினால் என்ன பண்ண போறாரு? அவன் ஆக்கணி தீர்ப்பு உட்பட்டாயிற்று. அப்போ விசுவாசிகளும் நியாய தீர்ப்பு கிடையாது. ஆனா விசுவாசம் இல்லாதவனுக்கு தான் என்ன பண்ண போறாரு? இயேசு கிறிஸ்து தான் வந்து பிதாவக தேவன் தான் மாம்சம் வெளிப்பட்டார். ஒரே தேவன், அவர் தான் இரட்சகர். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நியாய தீர்ப்பு கிடையாது. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்காம போயிட்டாங்களோ கண்டிப்பா நியாய தீர்ப்பு உண்டு. அவன் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்தில் வந்திருந்து கூட மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாத ஆண்களால் இருக்கிறபடியினால் அவர் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கணை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. ஏன் ஆக்கணை தீர்ப்புக்கு காரணமா இருக்குது? ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும். யார் அந்த ஒளி? இயேசு கிறிஸ்து ஒளி. இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். பாவத்தில் இருளா இருந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாக உலகத்தில் இறங்கி வந்தார். ஆனா மனுஷனுடைய கிரியை எப்படி இருந்தா? பொல்லாத கிரியைகளா இருந்தது. இருக்கிறபடியால் அவங்க என்ன செஞ்சாங்க? அவர் விசுவாசிக்காம போயிட்டாங்க. அன்னைக்கு சொந்த ஜனமே அவர் விசுவாசிக்கவில்லை. அவர் சிலுவையை அறைந்து விட்டார்கள். அவர்கள் ஒளியை பார்க்கலும் எதை விரும்பினாங்க? இருளை விரும்பினது அது காரணம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒளியா வந்தாரு, அவரை விரும்பல. ஆனா பாவத்தை விரும்பினாங்க. அதான் பாவத்துல இருள இருந்தாங்க. விரும்புகிறதே அந்த ஆக்கணை தீர்ப்புக்கு காரணமா இருக்குது. அப்ப அந்த ஆக்கணை தீர்ப்பு ஏன் அடைய போகிறாங்க? அன்னைக்கு சொல்லிட்டாரு ஆண்டவர். ஏன்னா அவங்க இருளை வந்து விரும்பினாங்க, ஒளியை விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து விரும்பல, பாவத்தை தான் அதிகமா விரும்பினாங்க அநேகர். அதனால அவர் வந்து மனுஷகுமாரன் வந்திருந்து கூட நானே அவர் என்று அநேகர் சொல்லி கூட அவங்க விசுவாசிக்காம அவர் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். பாவமே பாராத பரிசுத்தரா இருந்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டு பாவம் செய்த ஒரு திருடனை, கல்வனை, பர்னாபாவை என்ன பண்ணாங்க? விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க காரணம் என்ன? இருளை விரும்பினார்கள், ஒளியை விரும்பவில்லை என்று பார்க்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 17-18 வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு எங்க தொடங்கும் என்று பார்ப்போம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆமென். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. திஸ் இஸ் டைம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த டைம்ல தான் தொடங்கிடுச்சு. ஆல்ரெடி அந்த டைம் வந்துடுச்சு. நியாய தீர்ப்பு எங்க தொடங்குமா? தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறதாம். அப்போ இயேசு கிறிஸ்து அறிந்த மக்கள் மத்தியிலாம் நியாய தீர்ப்பு முதல்ல தொடங்க போறது. அந்நிய ஜனங்கள், இயேசு அறியாத மக்கள் கிட்ட முதல்ல தொடங்க போறத நியாய தீர்ப்பு முதல் தொடங்க வேண்டியது எங்கேயா? தேவனுடைய வீட்டில் சொல்றாரு ஆண்டவர். அப்ப முந்தி நம்மிடத்துல அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்குன்னு ஆண்டவரை கேள்வி கேட்கிறாரு. அப்போ தேவனுடைய வீட்டிலே தொடங்கினா கீழ்ப்படியாத மக்களுக்கு அது முடிவு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அப்போ ஒரு நீதிமான் யார சொல்ல முடியும்? தேவனுடைய நீதி அறிந்து நீதியின்படி நீதியை படிப்பிக்கிறதா நீதிமான். அவன் தான் நீதிமான். அப்ப அந்த நீதிமானே ரட்சிக்கப்படாம தவறி போனாக்கா அரிதானால் பக்தி இல்லாதவன், இயேசு அறியாத மக்கள், இயேசு அறியாத பாவிகள் அவங்க எங்க நிற்பாங்க? இவங்க இப்ப நீதிமான ரட்சிக்கப்படனா அவன் ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அவன் எங்க நிற்பான்னு ஆண்டவரை கேள்வி கேட்கிறாரு. அதனால தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு முதல்ல தொடங்க போகிறதாம். அப்போ இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன்னா நியாய தீர்ப்பு முதலாவது எங்க தொடங்கதான்? தேவனுடைய வீட்டிலே என்று பார்க்கிறோம். அடுத்தது 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்துல 7-8 வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 1st சாப்டர்ல. தேவனை அறியாதவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு. ஆமென். தேவனை அறியாதவர்களுக்கும் யாருக்கு ஜட்ஜ்மெண்ட்? தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறாராம். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்களா? சத்திய வசனம் சொல்லும் போது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத போனவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி அவர் வரப்போகிறாராம். அதே போல கர்த்தராக இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் வரப்போகிறார். ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அப்போ அந்த நாள் ஒரு பயங்கரமான நாளா அவங்களுக்கு இருக்க போது ஒரு கண்ணிய போல இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆனா யாருக்கு?
கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்த நாள் வந்து ஒரு பயங்கரமான நாள். அவர்களுக்கு ஒரு கண்ணியை போல் இருக்கும். ஆனா காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அது சந்தோஷமான நாளாக இருக்க போகுது. அப்ப இயேசு வருவாரு, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன், கற்பனை கை கொண்டு நடந்து முடிவு நிலைத்திருப்பேன். நிலைத்திருக்கிற மக்களுக்கு, உண்மையான பிள்ளைகளுக்கு மட்டும் அது சந்தோஷமான நாள். ஏன்னா அவங்க ரட்சிப்பு அடைய போகிறாங்க. அவங்க வலது பக்கத்துல அழைக்கிறாரு. ஆனா கீழ்ப்படியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு எப்படி இருக்குமா, நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி இயேசு கிறிஸ்து வருவாரு. அந்த நாள்ல வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிதான் வரப்போறாரா. எப்படி வருவாரா? ஜுவாலித்து இருக்கிற அக்னியோடும் பயங்கரமா இருக்க போது நாள் என்று பார்க்கிறோம். அந்த நாளை சகிப்பவன் யார் என்று எழுதியிருக்கிறது. அந்த நாள் மிக சமீபம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். அதே போல முக்கியமா அடுத்தது இந்த பின்வாங்கி போனவர்களை பத்தி நம்ம பார்க்கிறோம். சில பேர் வந்து வசனத்தை நல்லா அறிந்து இருக்கிறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் நல்லா சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாக, இது உண்மையான சத்தியம், இதுதான் சத்தியம் என்று அறிந்து சில நாட்கள் வராங்க, சில வருடங்கள் வராங்க. ஆனா பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போனவர்களுக்கு அவர்கள் நியாயத்தை கண்டிப்பா தேவன் கொடுப்பார். அதையும் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 68, 62ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆமென். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும். அப்போ கலப்பையின் மேல் ஒரு கை வச்சுட்டா அவ்வளவுதான், திரும்பி பார்க்கவே கூடாது ஒருபோதும். திரும்பி பார்க்கிறவன் தான் யாரு? பின்வாங்கி போறவன். வசனத்தை நன்றாக அறிந்திருந்து சத்தியம் என்று எல்லாம் அறிந்திருந்தும் கூட 1 வருஷம் 2 வருஷம் நிலைத்திருந்து கடைசியில பின்வாங்கி போனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் தகுதி உள்ளவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்போ 1 வருஷம் இருக்குதுப்பா, இன்னும் 2 வருஷம் நான் வந்து கடைப்பிடிச்சு நடந்தேன், ஒரு 3 வருஷம் நடந்த கடைசியில நிமிஷத்துல நான் வந்து பின்வாங்கி போயிட்டாக்கா, அப்ப நான் வந்து தேவனுடைய பிரவேசிக்க முடியாது. முடிவு நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் கூறுகிறது. அப்ப முடிவு நிலைத்திருக்க, பின்வாங்கி போகக்கூடாது, பேக் ஸ்லைட் ஆகக்கூடாது. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்த்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி ஆனவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்ப பேக் ஸ்லைட் ஆகுறது அந்த பாவம் தான். நல்லாவே அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ. அப்ப வீட்டு சபை தான் உண்மை, வீட்டுதான் கூடி வரணும், அன்புக்கும் நற்கிற்கும் சபை கூடுதல் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்க என்று அறிந்திருந்தோம். ஆரம்பத்திலே நன்றாக அறிந்து ஒவ்வொரு வாரம் வந்து கொண்டிருந்தோம். ஆனா 2 வருஷம் வந்த பிறகு பின்வாங்கி போயிட்டோமா, சபை கூடுதலே வருதில்ல. அதே போல இயேசு கிறிஸ்து, அதே போல உண்மையான தேவன், ஒரே தேவன் என்று அறிந்திருந்தோம். திடீர்னு ஒரு குழப்பத்துல போய் சில பேர் என்ன பண்றாங்க, 3 தெய்வன் என்று ஆராய்ந்து பார்த்து குழப்பத்தில் போய் விடுகிறார்கள். இதெல்லாம் பேக் ஸ்லைடு. நன்றா அறிந்திருந்து கூட சில பின்வாங்கி போனா என்ன நடக்குது, அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அப்ப பிரவேசிக்க முடியாது என்றால் என்ன செய்வார் ஆண்டவர்? அவன் என்ன பண்ண போறார்? அப்ப பின்வாங்கி போனா தேவனுடைய பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இடது பக்கமா நிக்க வைக்குவார் கண்டிப்பா. அப்ப இடது பக்கமா நின்றாக்கா அவங்க என்ன நடக்க போது, நியாயத்திற்கு உள்ளாவார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த பின்வாங்கிறது தவறு என்று பார்த்தோம். அடுத்தது மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 21, 22 வாசிக்கலாம். Matthew 5:21, 22. கொலை செய்யாதிருப்பார்கள் என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை தீனென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநருக்கு ஏதுவாய் இருப்பான். ஓகே, இப்ப இங்க பாக்குறோம் முக்கியமா வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய உடன்படிக்கையில ஆண்டவர் வந்து 10 கட்டளையில ஒரு முக்கியமான கட்டளை, கொலை செய்யாது இருப்பாயாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 13ஆம் வசனத்தை, கொலை செய்யாது இருப்பாயாக என்பது கட்டளை. கொலை செஞ்சா வந்து பாவம். ஆனா புதிய ஏற்பாட்டுல சொல்றார் ஆண்டவர், கொலை செய்யாது இருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆம், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடுகள்ல கொலை செய்யக்கூடாது என்பது, நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பது அறிந்திருக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, புதிய உடன்படிக்கையில, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன், காரணமே இல்ல, ஆனா திடீர்னு சகோதரன் மேல வந்து கோபித்து கொண்டு பேசாமல் விலகி இருப்பது என்னவா, நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்குமா? காரணமே இல்லாம கோபித்துக் கொள்வது தவறு, பாவம் என்று எழுதியிருக்கிறது.
அப்போ தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரத்துக்கு ஏதுவாய் இருப்பான். அப்போ சகோதரன் மேல அதை பாக்குறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் நியாயத்திற்கு ஏதுவா இருப்பானாம். சகோதரன் மேல அவன் கோபித்து கொண்டாலே என்ன நடக்குதான்? நியாயத்திற்கு ஏதுவா இருப்பான். காரணமே இல்லாமல் கோபித்துக் கொள்வது கண்டிப்பா பாவம் என்று எழுதுகிறார் ஆண்டவர். அப்போ இவனுங்களுடைய நியாய தீர்ப்பு அடைவானா யாரு? சகோதரன் மேல, தன் சகோதரன் மேலேயே கோபித்துக் கொள்வன், காரணம் இல்லாம தூஷிக்கிறது, அவன் மேல கோபித்துக் கொள்வது, இது எல்லாமே பாவம் என்று பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்டனா இருப்பானா? நியாயத்திற்கு ஏதுவா இருப்பான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அடுத்தது மத்தேயு 16:27 வாசிக்கலாம். மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஆமென். ஆமென். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தவராக தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அவர் அப்ப எப்படி வரப்போறார்? மேகங்களோட வருவார் என்பதை பார்க்கணும். அப்ப மேகங்களோட அவர் எப்படி வரப்போறார்? தூதர்களோட மகிமை பொருந்தவராக, பிதாவின் மகிமை பொருந்தவராக வருவார். அப்போது என்ன நடக்கும்? அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் ஆண்டவர். அப்ப என்ன கிரியை செய்யறோமோ அந்த பூமியில, அந்த கிரியைக்கு பலன் அப்பதான் கிடைக்க போகுது, இன்னைக்கு அல்ல. அப்ப இன்னைக்கு நாம என்ன கிரியை செய்யறோமோ அதுக்கு பலன் அப்பதான் கிடைக்க போகுது. இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த பலன் கொடுப்பார். அவர் நன்மை செய்தால் நன்மையின்படி பலன் அடைவோம், தீமை செய்தால் அதை கேட்ட பலனும் அடைவோம். அப்போ அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன பலன் அளிக்க வேண்டுமோ அது பலனை அவர் அளிப்பார். எப்போது? அவருடைய வருகையின் போது அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி வரப்போறார், பலன் அளிக்கும்படி வரப்போறான்னு சொல்லி பார்த்தோம். யாக்கோபு 2:12-13, ஜேம்ஸ் 2:12-13. சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென். ஆமென். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேச வேண்டும், பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்போ சுயாதீன பிரமாணத்தில் நாம் எல்லாருமே இருக்கிறோம். நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேச வேண்டும். அதனால நாம் பேச வேண்டிய விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நியாய தீர்ப்புனால கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. நம்ம என்ன பேசுறோமோ அது எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்புனால கணக்கு ஒப்படைக்க வேண்டும், ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோமோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். எல்லாத்தையுமே ஒரு அக்கௌண்ட் இருக்குதான். ஆண்டவர் கணக்கு வச்சிருப்பாரு. நம்ம என்ன பேசுறோமோ எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்காரு. அப்போ ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் இல்லைனாக்கா அதே போல இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்குமா? அதான் இரக்கம் உள்ளவனா இருக்க வேண்டும். அப்ப நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்ப யாருக்கு இரக்கம் இருக்கும்? இயேசு மேல அன்பு இருந்தா, இயேசு மேல அன்பு இருந்தா கனிகள் இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருனாக்கா ஆவின் கனிகளோடு நம்ம நடப்போம். ஆவின் கனிகள் உள்ள இருந்தாக்கா இரக்கம் உள்ள குணம் நமக்கு இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவரா இருந்தாரு. அவர் இரக்கம் மனதுருக்கம் உள்ளவரா அவர் இருந்தார். பூமியில அவர் எப்படி இருந்தாரு? மனுஷகுமாரா இருக்கும்போது அவர் நன்மை செய்யறவரா சுற்றி திருந்தார். அவர் இரக்கம் பாராட்டினார். அவர் எல்லோர் மேலும் மனதுருகினார். அவர் அப்ப அந்த குணம் அவர் பிள்ளைகளை இருக்க வேண்டும். அப்ப இரக்கம் இருந்துச்சுன்னா அவர்கள் பாக்கியவான்கள். அதான் சொல்ல, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆனா இரக்கம் இல்லைன்னா, இரக்கம் செய்யாதவனுக்கு எப்படி இருக்குமா? இரக்கம் இல்லாதவன இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்குமா? அப்ப இயேசு கிறிஸ்து வருகின் போது இன்னைக்கு நம்ம இரக்கம் காண்பிக்கலன்னா, அவர் வருகின் போது எப்படி இரக்கம் இல்லாத நடந்து கொண்டார்களோ, அவர் வருகின் போது நியாய தீர்ப்புனால அதே போல இரக்கம் இல்லாத ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுப்பாரு என்று எழுதியிருக்குது. அப்ப நியாய தீர்ப்புக்கு முன்பாக என்ன பாராட்டம்? மேன்மை பாராட்டமா? இரக்கம் தான் மேன்மை பாராட்டம். அதாவது இரக்கம் உள்ளவர்கள் நாம் இருக்க வேண்டும். வாசிப்போம். மத்தேயு 10:14-15 வாசிக்கலாம். Matthew 10:14-15. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும்
ஒரு பட்டணத்துக்கு போறோம், காஸ்பல் அறிவிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளாம போயிட்டாங்க, உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போயிட்டாக்கா அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது என்ன பண்ணமா வேண்டுமா, உங்கள் கால்கள் படிந்த தூசியை உதற விட்டு போடுங்கள். அவ்வளவுதான், வந்து விட சொல்றார் ஆண்டவர். அப்போ நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்குமா, அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமார நாட்டிற்கு நேரிடுவது இலகுவா இருக்கும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்போ நியாய தீர்ப்பு யார் கடினமா இருக்க போதா, அதாவது சோதோம் குமார பட்டத்தை விட அதிகமா யாருக்கு இருக்க போதா பாத்தீங்கன்னா வசனத்தை கீழ்ப்படியாதவர்கள் அதிகமா இருக்க போகுது. அதான் பாக்குறோம், நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவது பார்க்கிலும் சோதோம் குமார நாட்டிற்கு நேரிடுவது இலகுவா இருக்கும். அப்ப அதிகமா யாருக்கு இருக்க போதா, அந்த பட்டணத்துக்கு. எந்த பட்டணத்துக்கு நீங்க போறீங்களோ, எந்த பட்டணத்துல போய் நீங்க காஸ்பல் அறிவிக்கிற ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறுதளிச்சவர்கள், இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை புறக்கணிக்கிறாங்களா, அந்த வீட்டையாவது பட்டணத்தை விட்டு வரும்போது தூசியை உதறிட்டு வந்து விடுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதான் ஆண்டவர் சொல்றாருல்ல, யோவான் 12:48 பார்க்கணும், நான் சொல்லிய வசனமே கடைசி நாளில் நியாயத்திற்கும். அப்ப வசனத்தை கீழ்ப்படிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனத்தை கீழ்ப்படியாம போயிட்டா நியாய தீர்ப்பு அதிகமா யாருக்கு இருக்க போதுன்னா வசனத்தை கீழ்ப்படியாத மக்களுக்கு தான். அப்ப முதல் நியாய தீர்ப்பு முதலாவது யாருக்கு இருக்க போகுது, 2 நியாய தீர்ப்பு உண்டு. ஒன்று வெள்ளாடு செம்மறி ஆடு தீர்ப்பு, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது கோட் அண்ட் ஷீப் ஜட்ஜ்மெண்ட் என்று பார்க்கிறோம். அப்ப 2வது ஜட்ஜ்மெண்ட்டும் ஒன்னு, அதாவது ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன தீர்ப்பு என்று பார்க்கிறோம். இது எப்ப நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்து முடித்த பின்பு, அந்த 1000 வருஷம் அரசாட்சி பின்புதான் இந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டு. அப்ப முதல் நியாய தீர்ப்பு முதல்ல கீழ்ப்படியாதவர்களுக்கும், இயேசு அறிந்து கீழ்ப்படியாம போனவர்களுக்கும், சத்தியத்துக்கு செவி சாய்க்கான் போனவர்களும் மட்டும் தான் முதல் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கிறோம். வாசிப்போம். அடுத்தது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 16-18 வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16-18. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆமென். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே அவர் நம்ம வைச்சிருக்க அன்பை நம்ம எல்லாருமே நல்லாவே அறிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறான், தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்ப தேவன் அன்பா இருக்கிறாரு, அது அவர் ஒருபோதும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அப்போ அந்த அன்பிலே அப்ப எப்படி அன்பு செய்வோம் கர்த்தர் மேல? யோவான் 14 வாசிக்கிறோம், என் மேல அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மேல உண்மையா யாருக்கு அன்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கற்பனையில அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடந்தாலும் மட்டுமே இயேசு கிறிஸ்து மேல அன்பா இருக்கிறோம்னு அர்த்தம் என்று இயேசு கிறிஸ்துவை கூறுகிறார் நேரடியாக. என் மேல் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கை கொண்டால் இயேசு கிறிஸ்து மேல நம்ம அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம். அப்ப அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிற வாதன்படி கற்பனைப்படி நடந்தா நாமும் அவருடைய நிலைத்திருக்கிறோம், அவரும் நமக்குள்ள நிலைத்திருக்கிறாராம். அப்போ நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருப்பதற்காக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. அப்போ நியாய தீர்ப்பு நாள்ல யாருக்கு பயம் உண்டாகும்? இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல பயமா இருக்க போகுது. அது அவங்க நல்லாவே அறிஞ்சுக்குவாங்க, ஐயோ நான் அந்த வசனம் எல்லாம் கீழ்ப்படியாம போயிட்டேனே, அவர் நான் வரதுக்கு முன்னாடி மனம் திரும்பி நலமா இருக்குமே என்று அன்னைக்கு அவனுக்கு ஒரு திகில போலதான் இருக்கும் அவனுக்கு. ஆனா நியாய தீர்ப்புனால யாருக்கு பயம் இருக்காது, தைரியமா இருப்பாங்க பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு தைரியம் உண்டாயிருப்பதற்காக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்பட்டிருக்கிறது. அப்ப நாம அந்த அன்பில பூர்ணப்பட்டிருந்தால் நமக்கு பயம் இருக்காது. ஏன்னா நமக்கு என்ன கொடுக்க போறாரு ஆண்டவர்? ரட்சிப்பு கொடுக்க போறாரு ஆண்டவர், நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வரப்போகிறார். நமக்கு அது சந்தோஷமா இருக்க போகுது, நமக்கு ஒரு பயம் இருக்க போறதில்லை. ஆனா பயம் என்பது பாவம் செய்த கீழ்ப்படியாத பிள்ளைகள் மட்டும்தான் அந்த பயம் உண்டாகும். ஆனா நாம அன்பில பூர்ணப்பட்டு இருப்போம். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இருந்தது போலவே நாமும் இந்த உலகத்துல இருக்கிறதுனால, ஏன்னா அன்பில பயம் இல்லை. பூர்ண அன்பு என்ன பண்ணும்? பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப பயம் இருந்தா வேதனை உள்ளது. ஏன்னா பயம் இருக்குது, யாருக்கு பயம் இருக்கும்? பாவம் இருந்தா கண்டிப்பா பயம் இருக்கும். பயப்படுறவங்க எப்படி இருக்குமா? அன்பில பூர்ணப்படல, அவங்க என்ன பண்ணுவார் ஆண்டவர்?
அக்னி கடல தள்ள போறாரு என்பது வெளிப்படுத்த விஷயத்துல கடைசி அதிகாரத்துல பாக்குறோம் நம்ம இல்லைங்களா? கடைசி 2 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த லிஸ்ட்ல முதல்ல நிக்கிறது யாரு? பயப்படுகிறவர்கள் அக்னி கடல்ல பங்கடைவார்கள். அப்போ பயப்படுறது ஒரு பாவம். ஏன்னா அன்பில பூர்ணப்படல. அப்ப அன்பில பூர்ணப்பட வேண்டும் என்றால் நாம் எல்லா கற்பனை கை கொள்ளும் போது அன்பில பூர்ணப்படுவோம். அப்ப இயேசு கிறிஸ்து மேல அன்பில பூர்ணப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த கற்பனை எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்கும் போது 100% நாம் அன்பில பற்பட்டா இருக்க முடியும். நமக்கு பயம் இருக்காது. இயேசு கிறிஸ்து வரும்போது தைரியமா நம்ம எதிர்கொண்டு நிற்போம். அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். ஆனா யாருக்கு பயம் உண்டாகும்? கீழ்ப்படியாத மக்களுக்கு. அப்ப இடது பக்கமா நிற்பவர்கள் அத்தனை பேருக்கும் பயம் உண்டாகும். ஏன்னா அவங்க நியாயத்துக்கு கொடுக்க போறாரு அவங்களுக்கு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வாசிப்போம். அடுத்தது யோவான் 5ஆம் அதிகாரத்துல 27-29 வாசிக்கலாம். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆமென். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு வந்தார். நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நியாய தீர்ப்பு செய்யும்படி யாருக்கு அதிகாரம் உண்டு இந்த பூமியில? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அப்ப நியாய தீர்ப்பு ஜட்ஜாக, ராஜாதிபதி ராஜாவாக, நியாயாதிபதியாக இறங்கி வர போகிறது இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நியாய தீர்க்க போகிறார். அப்போ இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஏனென்றால் பேத குழியில் உள்ளவர்கள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று அன்றைக்கு கூறினார். அந்த காலம் வரப்போகிறது. அப்போது நன்மை செய்தவர்கள் என்ன நடக்க போகுது? அவங்களுக்கு ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறதாகவும். அப்ப யாராலும் நன்மை செய்து மரித்தார்களோ அவர் எழுந்திருப்பாங்க. ஜீவனை அடையும்படி அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆனா தீமை செய்தவர்கள் என்ன நடக்கும்? ஆக்கணியை அடையும்படி எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள். அப்ப நன்மை செய்தவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஜீவன், நித்திய ஜீவன் கிடைக்க போகுது. தீமை செய்தவருக்கு ஆக்கணை தீர்ப்பு உண்டு. இப்ப 2 விதமான காரியம் நடக்க போகுது இயேசுவின் வருகின் போது என்று பார்க்கிறோம். ஆனா நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் யாருக்கு உண்டு என்று பார்க்கிறோம். இதுல 22ஆம் வசனத்தை மட்டும் வாசிருங்க. 22nd verse மட்டும். இதுல அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல் எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு. அப்ப பிதா வேற குமாரன் வேறையா? இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான். பிதாவாக தேவன் தான் குமாரனாங்க இறங்கி வந்திருக்கிறாரு. அப்ப இயேசு யாரு? தேவாதி தேவன், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ண வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே போல பிதாவனர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் என்ன பண்ண போறாரு? நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால குமாரனாக இயேசு கிறிஸ்து தான் அந்த நியாய தீர்ப்பை கொடுக்க போறாரு. அப்ப பிதாவை கனம் பண்ணுகிறவன் என்ன பண்ணுவான்? குமாரனையும் கனம் பண்ணுவான். குமாரனை கனம் பண்ணுகிறவன் பிதாவையும் கனம் பண்ணுகிறான். சிஸ்டர் பிரதர் ஆரோக்கியராஜ், உங்களுடைய வீடியோ ஆன்ல இருக்குது. தயவுசெய்து ஆஃப் பண்ணிக்கங்க. உங்களுடைய வீடியோ மியூட் போட்டுங்க. மியூட் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பிரதர் ஆரோக்கியராஜ், உங்களுடைய வீடியோ ஆன்ல இருக்குது, ஆஃப் பண்ணிக்கங்க. கேக்குதுங்களா பிரதர் ஆரோக்கியராஜ்? பிரதர் ஆரோக்கியராஜ், உங்களுடைய வீடியோ ஆன்ல இருக்குது, தயவுசெய்து ஆஃப் பண்ணுங்க. கேக்குதுங்களா? ஓகே, அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 3:12 வாசிக்கலாம். மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றான். ஆமென். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. யோவான் ஸ்நானகர் சாட்சி கொடுக்கிறார். யாரு குறித்து? இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்கும்படி யோவான் ஸ்நானகர் வருகிறார். என்ன சொல்றாரு யோவான் ஸ்நானகர்? தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறதா. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி என்ன பண்ணுவாரா? இயேசு கிறிஸ்து தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார்.
அப்ப இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்யும்படி வரப்போகிறார் என்பதை முன்கூட்டியே தீர்க்கதரிசனமாக அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது யாரு? யோவான் ஸ்நானகர். இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரா? அவருடைய வருகையின் போது நியாய தீர்ப்பு அளிக்க போறார். பதரை என்றது யாரு? கலைகள் கீழ்ப்படியாத இடது பக்கமா இருக்கிற பார்த்தா பதரை அவனை என்ன பண்ண போறார்? அவியாத அக்னியிலே சுட்டெரிப்பார். இது இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது செய்ய போகிறார். அதே போல கோதுமை என்பது என்ன? வலது பக்கம் இருக்கிறவன் தான் கோதுமை. அவனை என்ன பண்ண போறாரு? களஞ்சியத்துல சேர்ப்பார், தேவராஜுக்கு சேர்ப்பார் என்று சாட்சி கொடுக்கிறது யாரு? யோவான் ஸ்நானகர். வாசிப்போம். இது குறித்து ஒரு ஊமையை பார்க்கலாம். மத்தேயு 13:24-30 வாசிக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்றாரு. என்ன ஊமையை பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் பத்தி ஒரு ஊமை. தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று ஒப்பிட்டு ஒரு ஊமையை சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்ரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்போ அந்த சத்ரு என்ன பண்ணா, மனுஷன் நித்திரை பண்ணும் போது சத்ரு என்ன பண்றான்? கோதுமைக்குள்ள நடுவுல களைகளை விதைத்து விட்டு போயிடுறான். ஆனா பயிரானது வளர்ந்து கதிர் விடும்போது, வளர்ந்து உயரமா கதிர் விடும்போது என்ன நடக்குது? களைகளும் காணப்படுது. அப்ப கோதுமையோடு சேர்ந்து களைகளும் வளர்ந்து ஒரே லெவல்ல ரெண்டுமே வர்றதுனால வீட்டு எஜமான் சொல்றாரு, வேலைக்காரனை பார்த்து அப்படின்னு ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவோ, பின் அதில் களைகள் எப்படி உண்டானதுன்னு சொல்லி கேட்கும்போது, அதற்கு சத்ரு அதை செய்தான் சொல்லும் போது, நான் போயிட்டு அதை பிடுங்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, வேணாம், பிடுங்காத, ஏன்னா களைகளை பிடுங்கும் போது கோதுமையும் வேரோட விடும். அதனால இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர விடு, ரெண்டையும் வளரட்டும், ஒன்னும் பண்ணாத, இப்போது அறுப்பு காலம் வர வரைக்கும் அவங்களை விட்டுடுன்னு சொல்றாரு. ஏன்னா அறுப்பு காலத்துல ரெண்டும் பிரிக்க போறாரு. இதேதான் பாக்குறோம். இயேசு கிறிஸ்து வருகின் போது இதான் நடக்க போகுது. இன்னைக்கு 2000 வருஷமா இயேசு கிறிஸ்து எச்சரித்து கண்டிச்சு கொண்டுதான் வராரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று என்று எச்சரித்து கொண்டுதான் வர்றாரு. இந்த கடைசி காலத்தில் கடைசி வழங்கல் நம்ம இருக்கிறோம் எல்லாருமே. ஏன்னா அன்னிலிருந்து இன்னைக்கு ஒரு எச்சரிக்கிறாரு. அநேக செவி சாய்க்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. ஆனா களைகளும் இருக்குது, கோதுமையும் இருக்குது. ரெண்டுமே வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. துன்மார்க்கனும் இருக்கிறான், நீதிமான உலகத்துல மத்தியில தான் இருக்கிறான். ஆனா ரெண்டுமே இருக்கிறதுனால நியாய தீர்ப்பு தான் விட்டு வைக்கிறார் எல்லாருமே. அப்போ நியாய தீர்ப்புனாலதான் அந்த அறுவடை செய்ய போகிறார். அதான் சொல்றாரு. இதுக்கான அர்த்தத்தை பாக்குறோம். பாத்தீங்கன்னா இதுக்கு அர்த்தத்தை கேட்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த அர்த்தத்தை சொல்றாரு. இதுக்கான விளக்கத்தை சொல்லும் போது சொல்றாரு, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூழலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிக்கும் உண்டாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறார். இதுக்கான விளக்கத்தை அவரே சொல்றாரு. பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து ஜனங்களை விட்டு அந்த ஜனங்கிட்ட பேசும்போது சொல்றாரு, நல்ல விதையோ விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அதே போல நிலம் உலகம், நல்ல விதை எதுவா? ராஜ்யத்தின் புத்திரர். ஆனா களைகளை பத்தி சொல்றாரு, பொல்லாதவனுடைய புத்திரர் சொல்றாரு. அப்ப களைகள் யாரு? பொல்லாதவனுடைய புத்திரர். ராஜ்யத்தின் புத்திரரும் இருக்கிறாங்க, பொல்லாத புத்திரரும் இருக்கிறாங்க, 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனா இவைகளை விதைக்கிற சத்ரு யாரு? பிசாசு தான் விதைக்கிறான். யார விதைக்கிறான்? பொல்லாங்க புத்திரன் யாரு? பிசாசுடைய புத்திரன். ஆனா அறுப்பு உலகத்தின் முடிவு. அதான் சொல்றாரு, அறுப்பு எது வைக்கும்? உலகத்தின் முடிவு தான் அறுப்பு உண்டு. ஆனா உலகத்தின் முடிவில் என்ன செய்ய போறாரு? அறுக்கிறவர்கள் தேவதூதர்களை அனுப்பிதான் அறுக்க போறாரு. என்ன பண்ண போறாரு? களைகளை சேர்த்து அக்னியை சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவுல நடக்கும். இந்த உலகத்தின் முடிவுல 3ஆம் உலக போர் பின்பு என்ன நடக்க போதான்?
இந்த நியாயத்தீர்ப்பு நடக்கும்போது அதான் நடக்க போதாம். அப்ப களஞ்சத்துல சேர்த்து அக்னியை சுட்டரிக்கிறது போல உலகத்திலே முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து யாரை சேர்க்க போறாரா? அக்கிரம செய்களை சேர்த்து என்ன பண்ண போறாரோ அவர்களை அக்னிய சூளையிலே போடுவார்கள். அங்கே என்ன நடக்கும்? அழுகையும் பற்கடிக்கும் உண்டாகும். அப்ப நியாய தீர்ப்பு கொடுத்து இடது பக்கமா இருக்க போறவங்கள என்ன பண்ண போறாரு? அவங்கள சூளையிலே போடுவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வருகின் போது முக்கியமான ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போது அதுதான் கோட் ஷீட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி பாக்குறோம். ஆனா நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்களா? சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். நீதிமான் என்ன பண்ண போறாரு? அவங்க பிதாவின் ராஜ்யத்துல தேவடைய ராஜ்யம் எப்படி இருப்பாங்களா? சூரியனை போல பிரகாசமா இருப்பார்கள். என்றென்றைக்கும் அவர்கள் ராஜாக்களை போலவும் அதே போல ராசர்களை போலவும் அரசாளுவர்கள் எழுதிருக்கிற பிரகாரமாக அவர் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். மல்கியா 4:1-2. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த 2ஆம் வருகை அந்த நாளை குறித்து முன்கூட்டி எழுதப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசனம் அநேக புத்தகத்துல பார்க்கணும். அதுல முக்கியம் மல்கியால பாக்குறோம். சூளையை போல இருக்கிற நாள் வரும் என்று அவர் சொன்னது போல நாள் வரப்போகிறது. அப்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அந்த நாள் அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாராம். அப்போ இயேசு கிறிஸ்து வருகை பின்பு இந்த 2ஆம் வருகையில நடக்க போற ஒரு காரியத்தை முன்கூட்டியே அறிவித்தார். ஆனா என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன நடக்குமா? நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் நீதியின் சூரியன் உதிக்கும். அது செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொழுந்த கண்டுகளை போல் வளருவீர்கள். அப்ப யாருக்கு அடைக்கலமா இருக்க போது? இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பாதுகாப்பு யாருக்கு உண்டு? யாரெல்லாம் அவன் நாமத்துக்கு பயந்து நடுங்கி காத்திருந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு சந்தோஷமான நாளா இருக்க போகுது. ஆனா கீழ்ப்படியாதவர்களுக்கு அது ஒரு கண்ணியை போல இருக்குன்னு சொல்லி போறோம். அந்த நாள் எரிகிற அக்னியை போல இருக்கும், சூளை போல இருக்கும், எரிகிற நாளை போல இருக்கும் என்று முன்கூட்டியே இயேசு கிறிஸ்து அறிவித்திருந்தார். வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை வாசிக்கலாம். நாம என்ன வேணா பேசலாம் என்று நினைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஆண்டவர் கண்டிஷன் வச்சிருக்காரு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37 வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். பாருங்க, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே என்ன பண்ணோமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்குது. எதுன்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு நாம இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பேசுறோமோ இது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம என்னெல்லாம் அதுதான் நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம சத்தியத்தின்படி இருக்கிறதா நிதானிக்க வேண்டும். அதனால நம்ம பேசும்போது வசனப்படி இருக்குதா, நம்ம வசனப்படிதான் பேசுறோமா என்று நிதானிக்கிறது அவசியம். ஏன்னா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். அப்ப வீணான வார்த்தைகள், வேஸ்டான வார்த்தைகளை இல்ல ஜோக் அடிக்கிறதோ, பரியாசம் பண்றதோ, இல்ல மற்றவங்களை குறித்து தூற்றுறதோ, இல்ல தவறான எண்ணம் கொண்டு பேசுகிறதோ, இல்ல மற்றவங்களை குற்றம் சுமத்துகிறதோ, குறை சொல்லுகிறதோ, நியாய தீர்ப்பு சொல்லுகிறதோ, எதுவானாலும் சரி அதெல்லாம் வீணான வார்த்தைகள். அதை குறித்து என்ன பண்ண வேண்டுமா? நியாய தீர்ப்பினால் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப நம்ம என்ன பேசுறோமோ அதனால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவதும் சரி, அதே போல குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதும் நம்ம பேசுகிற வார்த்தையின் மூலமா தான் தீர்க்கப்பட போகிறோம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். இதுல 39-41 வரைக்கும் வாசிக்கலாம். அதுல
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஆமென். இந்த வேத பாரகர் பரிசேயர் எப்பவுமே இயேசு கிறிஸ்து எப்படியாவது வாக்கினால் பிடிப்படும் சொல்லி எப்போதுமே அதை குற்றத்தை கண்டுபிடிக்கிறது தான் இவங்க வேலை. இந்த வேத பாரகர் பரிசேயர். ஆனா இவங்க ஒரு விஷயத்த ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க, உம்மாலே ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் இவருக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஏன்னா யோனா தீர்க்கதரிசி அடையாளம் என்ன? யோனா எப்படி இருந்தா 3 இரவு 3 பகல் மீனின் வயிற்றில் இருந்தது போலவே மனுஷகுமாரனும் 3 இரவு 3 பகலில் பூமியில் வயிற்றில் இருப்பார் என்பது அடையாளமாக சொன்னார். அப்ப யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனில் வயிற்றில் இருந்தது போலவே மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியில் இருதலில் இருப்பார் என்பது ஒரு அடையாளத்தை கொடுத்து மட்டும் தான் சொல்லுவேன் சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. யோவானின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். யோனாவின் பிரசங்கம் கேட்டு என்ன பண்ணாங்க? யோனா மூலமாக ஆண்டவர் எச்சரித்தார். தீர்க்கதரிசி யோனா மூலமாக அந்த பட்டணத்தை நினிவே பட்டணத்தை எச்சரிக்கும் போது அவங்க எல்லாருமே மனம் திரும்பினார்கள். அவங்க சாம்பல்ல உட்கார்ந்து தங்கள் அஸ்தங்களை கிழித்து கொண்டு மனம் திரும்பி அழுது புலம்பும் போது தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா அழிக்காமல் அந்த பட்டணத்தை தப்புவித்தார். மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அப்போ அந்த பட்டணம் மனம் திரும்பிச்சு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, ஆதால் நியாயத்தீர்ப்பு நாளில ஜட்ஜ்மெண்ட்ல என்ன நடக்க போதா? நினிவே பட்டணத்தை என்ன பண்ண போறாங்க? இந்த சந்ததியார் இந்த ஜனங்களை பார்த்து, இந்த பரிசேயர் இந்த சந்ததியை பார்த்து என்ன பண்ண போறாங்களா? இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அப்போ யாருக்கு அதிகமான நியாயத்தீர்ப்பு பார்க்கிறேன்னு சொல்றாரு? அதிகமான நியாயத்தீர்ப்பு அங்க இல்ல, இங்கதான் உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அடுத்தது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 42 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 10:42. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். பேதுரு பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு பாத்தீங்கன்னாக்கா, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், யாருக்கா? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், 2வது மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்றாரு. உயிரோடு இருக்கிறவங்க மாத்திரமல்ல, மரித்தோர்களுக்கும் நியாயாதிபதியா இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்ப பேதுரு எதுக்காக பிரசங்கம் பண்றாரு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தாரா? என்ன பிரசங்கம் பண்ணும்படி? இயேசு கிறிஸ்து யாரா? உயிரோடு இருக்கிறவங்க மாத்திரமல்ல, மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவங்க நியாயாதிபதியா இருக்கிறாரு. நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா இருக்கிறதுனால அப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும், சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று பேதுரு ஜனங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்றாரு. இன்னொரு முக்கியமான வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 17 சாப்டர்ல 31 verse 31 வாசிக்கலாம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஆமென். ஆமென். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தெரியல. அந்த நாள் வரப்போகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த நாளை ஆல்ரெடி குறித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு அல்ல, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னமே அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார் எல்லாத்தையுமே. அந்த நாளை அவர் குறித்திருக்கிறாராம். அதுல என்ன பண்ண போறாரு? அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலகத்தை என்ன பண்ண போறார்? நீதியாய் நியாயத்தீர்ப்பார். மனுஷகுமாரனை கொண்டுதான் நியாயத்தீர்க்க போறார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அப்ப இயேசு கிறிஸ்து தான் மனுஷகுமாரன் தான் அவர் வரப்போகிறார்.
அவர் மனுஷகுமாரனா வந்து அந்த நியமித்த நாள், அந்த நாள்ல வந்து நியாய தீர்ப்பு உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி வருகை எப்போது இருக்க போது, எந்த காலகட்டம், அதுக்கான அடையாளம் என்ன, எந்த வருஷம், எந்த வருஷத்துக்குள்ள அவர் வரப்போகிறாரு, எந்த மாதம் என்று நாம் எல்லாமே ஆராய்ந்து பார்த்தோம். கடந்த வருடங்களாக, சில வருடங்களாக நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்த்தோம். அப்போ அந்த நாள் வந்து இன்னும் நமக்கு தெரியல அந்த நாள் எதுவா இருக்க போகுது. ஆனா அந்த நாளை அவர் குறித்திருக்கிறார் ஆண்டவர். அந்த நாள்ல வந்து அவர் பூமியை நியாய தீர்ப்பார். மனுஷகுமாரனா வந்து நியாய தீர்ப்பு அவர் அளிப்பார் என்பதை இங்கு பார்க்கிறோம். அடுத்தது ரோமர் 2 ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நியாய தீர்ப்பு செய்ய முடியும் எல்லா அதிகாரம் உண்டு. ஆனா மற்றவர்கள் நம்ம நியாய தீர்க்க கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. வாசிப்போம். ரோமர் 2:1-5 வாசிக்கலாம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகள் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கிச் சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். பாருங்க, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானும் சரி. அப்ப மற்ற குற்றவாளின்னு சொல்லி தீர்க்கும் போது அவங்களை பார்த்தா சொல்றாரு, போக்கு சொல்ல உங்களுக்கு இடமே கிடையாது. நீ குற்றமாக தீர்க்கவளை எவைகளோ அவை நீயே செய்கிறதுனால நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியா தீர்க்கிறாய். அப்ப யார் நியாயத்திற்கு உள்ளாக வராங்க பாத்தீங்கன்னாக்கா, மற்றவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறது. எப்போதுமே குற்றம் சுமத்துறாங்களா, நியாயத்திருக்கிறாங்களா, அதுதான் பாவம் என்று பார்க்கிறோம். மற்ற குற்றம் தீர்க்கதே பாவம். ஏன்னா அந்த காரியத்தை நம்மளே செய்துட்டு மற்றவர்களை பார்த்து பிரதர் நீங்க பொய் சொல்லக்கூடாது பிரதர் அப்படின்ட்டு, அந்த பிரதர் எப்பவுமே பொய் சொல்றாரு பிரதர், எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பொய் சொல்லிங்கன்னா மற்றவர்களை பொய் குற்றம் தீர்க்கும் போது யாருக்கு நியாய தீர்ப்பு உண்டு? நமக்கு தான் நியாய தீர்ப்பு உண்டுன்னு பாக்குறோம். அப்போ நியாய தீர்ப்பு நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்டகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமா? சத்தியத்தின்படியே இருக்குது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியம் செய்தா நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமா? சத்தியத்தின்படியே இருக்கும், அவருடைய வார்த்தையின்படிதான் இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா இப்படிப்பட்ட செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் இவர்களே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். அதே போல இதுல முக்கியமா 6வது வசனம் வாசிக்கலாம். 6th வசனம் வாசிங்க. 6வது வசனம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். ஆமென். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆனா நியாய தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமே கிடையாது. நமக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. ஒருத்தர் நியாய தீர்ப்பு செய்யும்படி நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரா, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் பலன் அளிப்பார். நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாது. அப்போ ஒருத்தனும் ஆனா ஒரு விஷயம் சில பேர் குழப்பிக்கிறாங்க. சில நேரங்களை ஒரு சகோதரன் ஒரு சகோதரன் தப்பு செய்யும் போது பார்க்கும்போது என்ன பண்றாரு, கண்டிக்கிறாரு. ஏன்னா வசனப்படி நம்ம கண்டிக்கிறது நம்மளுடைய கடமை. ஒரு சகோதரன் தவறு செய்யும் போது நம்ம பார்க்கும்போது கண்ணால அது கண்டுக்கொள்ளாம இருக்கிறது பாவம் தான். ஏன்னா சகோதரன் விழுந்து போகிறான், அவன் செய்யற தப்பை கண்டிக்கும் போது வசனப்படி கண்டிக்கிறது நம்மளுடைய கடமை. அது நியாயத்தை இருக்கிறதுல சில பேர் இதுதான் நியாயத்தை இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. ஒரு சகோதரன் தப்பு செய்யும் போது இன்னொரு சகோதரன், பிரதர் நீங்க போய் சொல்லக்கூடாது பிரதர், இது தப்பு இல்ல, இதனால ஆண்டவருக்கு விரோதமான காரியம், இது வசனப்படி தப்பு இல்லையான்னு சொல்லி அவங்களை எச்சரிக்கும் போது அது நியாய தீர்ப்பு செய்கிற காரியம் அல்ல. இதான் சில பேர் நினைக்கிறாங்க, நியாய தீர்ப்பு செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. ஒரு தப்பு செய்யும் போது அவங்களை வசனப்படி கண்டித்து அவங்களை கண்டிக்கிறது தவறே கிடையாது. ஆனா வசனப்படிதான் கண்டிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனா நாம பொய் சொல்லல, நாம பொய் சொல்லிக்கினே நான் சகோதரன் பொய் சொல்றத போய் கண்டிக்கும் போது நம்மளே பொய் சொல்றோம். மற்றவனை பொய் சொல்லான்னு சொன்னா எப்படி இருக்கும்? கூடனுக்கு வழி காட்ட முடியாது. அப்ப நாம பொய் சொல்லாம இருக்கணும். அப்ப அந்த சகோதரன் பொய் சொல்றது நம்ம தெரிஞ்சா நாம நீங்க வசனப்படி தவறு செய்றீங்க, பொய் சொல்லக்கூடாது என்று கண்டிக்கிறது நம்முடைய கடமை. இது நியாய தீர்ப்பு அல்ல. வாசிப்போம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்துல 1-4 வாசிக்கலாம். நான் தேவனுக்கு உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கே
சத்தியத்துக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து திமோத்தி சபைக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிரசன்னமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தின் சாட்சியாக வைத்து கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை பாத்தீங்கன்னா, சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காய் விட்டாலும் சரி நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். எல்லா நீடிய சாதனத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொள்ளுதுன்னா எப்படி? நம்ம இஷ்டப்படி கடிந்து கொள்வது, வசனத்தின்படி கடிந்து கொள்வது அவசியம். புத்தி சொல்வது அவசியம். எல்லாமே வசனப்படிதான் இருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காய் விட்டாலும் சரி நம்ம கண்டனம் பண்ணி அவனை கண்டித்து உபதேசம் பண்ண நம்முடைய கடமை. அதான் வந்து பவுல் சொல்றது, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ராஜ்யம் மிக மிக சமயமாயிடுச்சுனால அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் பிரசன்னமாகிறது குறித்து சாட்சிய கட்டளை எடுக்கிறது இது முக்கியமான விஷயம் சொல்லிப்பாங்க. ஏன்னா வந்து சில பேர் வந்து ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாம என்ன பண்றாங்க, செவி துணர்களாகி தங்கள் சுய இச்சத்துக்கு ஏற்றபடி போதகளை தங்களுக்கு திரளா சேர்த்து கொண்டார்கள். ஆனா இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் இருக்குது. சில பேர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஏற்றபடியே போதகளை தேடுறாங்க. நான் வந்து எனக்கு ஜபிக்கணும், நான் விரும்புறபடியே ஜபிக்கிறது எனக்கு அடையணும், அதுக்காக நீங்க ஜெபி பண்ணுங்க, நாங்க எவ்வளவு வேணாலும் காணியை கொடுக்குறேன் அப்படின்னு ஏற்றபடியே தங்களுக்கு போதகளை தேடுறாங்க. ஏன்னா கண்டிக்கிற போதெல்லாம் யாருமே கிடையாது. நீ கண்டித்து உணர்த்துல யாரு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய சபையில கண்டிக்கிறாங்களா? பாவம் செய்யும்போது ஒருத்தர் கண்டிக்கிறதே இல்லை. அப்ப பாவம் செய்யற கண்டிக்காம வெறும் ஆசீர்வாதம் மட்டும் தான் பேசுறாங்க. இன்னைக்கு நீ கொடுத்த ஆசீர்வாதம் பா அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க, அதை மட்டும் தேடுறாங்க தவிர அதை கேட்டபடி அவங்க தேடுறாங்க போதகர்களை. ஆனா சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லப்பட்ட வசனம் இன்று நிறைவேறி கொண்டுதான் இருக்குது. கட்டுக்கதைகளுக்கு தான் எனக்கு செவி சாய்க்கிறா, சத்தியத்தை விலகி இருக்கிறாங்க இன்னைக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்க போகுது, அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்குமா, சத்தியத்தின்படிதான் இருக்குது. நான் சொல்லிய வசனமே அவன் கடைசி நாளில் நியாயத்திற்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். வாசிப்போம். அடுத்தது எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 27 வாசிக்கலாம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஆமென். ஆமென். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும், ஒரு மனுஷனுக்கு என்ன நியமிச்சிருக்கிற ஆண்டவர், ஒரு தடவை தான் ஒரு மனுஷன் மரிப்பான். அவன் மரிச்ச பிறகு திரும்பி மறுபடியும் குழந்தையா பிறந்து வர முடியாது. அதனாலதான் ஒரே தடம் மரிப்பது. ஒருத்தவங்க குழந்தையா பிறந்தனா மரணம் தான் லாஸ்ட், மறுபடியும் அவன் பிறக்க முடியாது. ஆனா ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும், ஒரு இடம் மறிச்சானாக்கா பின்பு ரெண்டாவது என்ன இருக்குது, அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவனுக்கு பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மனுஷன் மரித்து விட்டால் அவன் மறுபடியும் பிழைக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது. ரெண்டாவது அவனுக்கு என்ன நடக்க போதான், நியாய தீர்ப்பு அடையதான் ரெண்டாவது காரியம். ஒருத்தன் மடிச்சுட்டு விட்டால் அவன் ரெண்டாவது நியாய தீர்ப்பு. ஆனா கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து இருக்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி இரண்டாவது தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இயேசு கிறிஸ்து முதல் தடவை எப்படி வந்தாரு, நமக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படி முதல் தடவை வந்தாரு. ஒரே தடவை நம் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோக்கு ஏறி போனார், மறுபடியும் அப்படியே வருவார் என்று பார்க்கிறோம். அப்ப செகண்ட் டைம் எப்படி வர போறாரு, அவர் மனுஷகுமாரனாக நியாயாதிபதியாக நியாயத்திற்கு கொடுக்கும்படி வரப்போகிறார். ரெண்டாவது ரட்சிப்பு கொடுக்கும்படி தம்முடைய காத்து கொண்ட பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படி வரப்போகிறார். அடுத்தது 2 பேதுரு 2:9 வாசிக்கலாம். 2 Peter 2:9 2 வசனம் படிக்கலாம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்ன பண்ண போகிறாரா, அவர் எல்லாமே முன்குறித்திருக்கிறார், எல்லாவற்றையும் முன் அறிந்திருக்கிறார் தேவன். இந்த 6000 வருஷத்தின் காலகட்டத்தை எல்லாவற்றையும் முன்குறித்து அறிந்தும் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, ஆதியும் அந்தமானவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். நாவில் சொல் வருவதற்கு முன்னே அவைகளை அறிந்திருக்கிற தேவன், தேவாதி தேவன் அவர். அப்போ கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை என்ன பண்ண போறார், சோதனை இன்று ரட்சிக்கவும். தேவ பக்தி உள்ளவரை என்ன பண்ண போறார், சோதனை இன்று ரட்சிக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரரை என்ன பண்ண போறார், ஆக்கணிக்குள்ளாகவும் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாராம். அப்ப தேவ பக்தியா நடக்கிறவர்களுக்கு அவங்கள சோதனை தப்பிக்க, சோதனை காப்பாற்ற அவர் அறிந்திருக்கார், ரட்சிக்கவும் அவர் அறிந்திருக்கார். அதே போல அக்கிரமக்காரரை அவர் ஆக்கணி தீர்ப்புக்கு நியாய தீர்ப்புக்கு நாளுக்கு வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார் ஆண்டவர். ஆனா யார தப்பிப்பார், வாசிப்போம்.
ரெவல்யூஷன் 3:10 3:10 வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். கர்த்தர் நீதிமானை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். சோதனை என்று அவர்களை ரட்சிக்கும் தேவ பக்தி உள்ள நீதிமான்களை சோதனை என்று தப்பித்த ரட்சிக்க அறிந்திருக்கிறாராம். அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். அப்ப வசனத்தை கேட்டு அது இருதை காத்து கொண்டு 30, 60, 100 பலன் கொடுத்தால் பூமியின் குடியிருக்கிறவர்கள் மேல் சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் சொல்லி இவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப இவங்களை தப்புவிப்பார். அதே போல நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் அந்த ஜட்ஜ்மெண்ட் குறித்து, நியாய தீர்ப்பை கொடுத்து. ஆனா இன்னொரு நியாய தீர்ப்புனா என்ன, அது குறித்து ஒரு வசனத்தை மொத்தம் வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 11-15 வாசிக்கலாம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமென். ஆமென். இந்த முதல் தீர்ப்பு குறித்து இவ்வளவு நேரம் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த 2வது நியாய தீர்ப்பு தான் அந்த வெள்ளை சிங்காசன தீர்ப்பு, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி பாக்குறோம். அப்ப நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளை சிங்காசனம் மேல் வீட்டிருக்கிறத யோவான் பார்க்கிறார் தரிசனத்தை. அவருடைய சமூகத்திலிருந்து பூமியின் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணாமல் போயிடுச்சு. அதே போல மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போது புஸ்தகம் திறக்கப்பட்டன. அப்ப ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இதுதான் 2வது நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன தீர்ப்பு. அப்போ யாரெல்லாம் என்னன்னா அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கும் போது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளின் படியேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்ப என்னென்ன கிரியை பண்ணாங்களோ அதன்படி அவங்க நியாய தீர்ப்பு அடைந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பாக்குறோம் ஆண்டவர். அதே போல சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்ப என்னென்ன கிரியைகள் செஞ்சாங்களோ அதன்படியே அவங்க எல்லாம் என்ன நடக்குது, நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இதுதான் 2வது நியாய தீர்ப்பு, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி பாக்குறோம். அப்போது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இதுதான் செகண்ட் டெத்ன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனான காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்ப அந்த ஜீவ புஸ்தகம் தான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம நாமங்கள் ஜீவ புஸ்தகம் எழுதுக்குதா அதுக்கு சந்தோஷப்படணும். அதான் ஏசப்பா சொல்றாரு. அப்ப அந்த சீசர்களை 2 பேரா போயிட்டு பிசாசுகளை துரத்தி அதே போல ராஜஸ்வீத்தை அறிவித்து திரும்பி வரும்போது ரொம்ப சந்தோஷமா வராங்க. பிசாசுங்கள்லாம் விழுத பார்த்து நாங்க எங்க பிசாசுகளா விழுந்ததை பார்த்து சந்தோஷப்படுறதை பார்த்து அவங்க சொல்லும் போது ஏசப்பா ஒரே வார்த்தை சொல்றாரு, அதை குறித்து நீங்க சந்தோஷப்பட வேண்டாம், ஒண்ணுதான் நீங்க சந்தோஷப்படும். உங்க நாமங்கள் ஜீவ புஸ்தகம் எழுதிருக்குதா அது குறித்து நீங்க சந்தோஷப்பட வேண்டும். அப்ப நம்முடைய நாமும் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டதான் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா ஜீவ புஸ்தகத்திலே காணப்படாத எவ்வளவு அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அப்ப யாரு நாமும் ஜீவ புஸ்தகம் இல்லையோ அவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாரு ஆண்டவர், இந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க எல்லாரும் எங்க தள்ள போறாரா, அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவங்க எல்லாருமே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்படுறது. இதுதான் செகண்ட் ஜட்ஜ்மெண்ட். இதான் வெள்ளை சிங்காசன தீர்ப்பு என்று பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நாம் ஒன்னுதான் முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம இயேசு அறிந்துக்கிறோம், நல்லாவே அறிந்த சத்தியத்தை கீழ்ப்பண்ணி நடக்கிறோம். இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம அறியாமல் தவறு செய்த நம்ம ஒண்ணுதான் செய்யணும். நாம் இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே மன்னிங்க, நாங்க உங்களை பிரவேசிக்கணும்
அதுக்கு தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஒன்னே ஒண்ணுதான் கேட்க வேண்டும். இந்த மனம் திரும்பல் ஒண்ணுதான் தேவன் விரும்புறார். நம்ம 100% மனம் மாறிட்டு இருப்போம். இன்னொரு 10% சில சில தவறுகள் இருக்கும். இந்த 10% தவறுகளை கரெக்ஷன் செய்து பூர்ணம் அடையும் போது அன்பில பூர்ணம் அடைவோம். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த நித்திய ஜீவனை அடைவோம். அதான் ஏசப்பா சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை என்ன பண்ண போறாரா? நியாயத்திற்கு ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திற்கும். அப்ப இயேசு கிறிஸ்து நான் கடைசி நாளே அவர் நியாயத்திற்கு போறார். எப்படி? அவர் சொன்ன வசனம் நிமித்தமாகவே நியாயத்திருப்பாராம். அப்ப அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம். என்ன? நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம நடக்கிற நடைகள், நம்ம சிந்தனைகள், பேச்சுகள், நம்ம வசனப்படி நடக்கிறோமா, கை கொஞ்சம் நடக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னும் ஒரு நாள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் முடிவு நிலை நிற்பன ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போலவே அப்படி வருகை மட்டும் நிலத்திற்கு தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இயேசு கிறிஸ்து வருகை முன்பாக நாமும் ஆயத்தப்பட்டு நிலைத்திருந்தால் நாமும் அந்த நித்திய ஜீவனை அடைவது நிச்சயம் என்று நம்ம நல்லாவே தெரியும். சோ இது வரைக்கும் ஏசப்பா கொடுத்த இந்த வசனத்துக்காக நன்றி செலுத்த ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சோ நம்மில் ஒருவர் யாராவது ஒரு முடிவு ஜெபத்தை செய்யலாம். ஒரு பினிஷிங் ப்ரேயர் பண்ணுங்க. நன்றி செலுத்தி பண்ணுங்க. சூத்திரம் 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 ஏசப்பா. அப்பா ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, அப்பா யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, சாவாமை உள்ளவரும் மனுஷன் காணக்கூடாதவரும் கண்டிராதவரும் அப்பா எங்கள் இயேசு மகாராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நித்திய அப்பா நீங்க சிங்காசனத்துல இதுக்காக இந்த நியாய தீர்ப்புக்காக அப்பா நீங்க வைக்கப்பட்டிருக்குங்கிற அந்த வார்த்தை அப்பா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரே நீங்க கொடுத்ததற்கு நிற்கக்கூடிய செம்மறியாடுகளா நாங்க நிற்கும்படியா அப்பா எங்க மேல கிருபையா இறங்குங்கப்பா. நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்பா கணக்கு ஒப்பு வைக்க வேணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்க அறியாத காலத்துல தேவன் அறியாத காலத்துல நாங்க எவ்வளவோ அப்பா நாங்கள் வார்த்தைகளால எவ்வளவோ வார்த்தைகள் பேசுறோம். இன்னைக்கும் இப்பவும் இந்த சமயத்திலயும் அப்பா ஆண்டவரே நாங்கள் எங்களை அறியாம நாங்க ஏதாவது பேசியிருந்தாலும் அதை எங்க இருதயத்துல குத்தப்பட்டவர்களா ஆண்டவரே நாங்க அதை மாத்தி அப்பா நாங்க பேசுகிற வார்த்தை, செயல், சிந்தனை எல்லாமே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு எதிராக எதுவும் இல்லாதபடி அப்பா எங்க இருதயங்களில் நாங்க அதை திருத்திக் கொள்றதுக்கு அப்பா நீங்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு அனுதினமும் சகோதரர்கள் கொண்டு அப்பா நீங்க எங்களுக்கு நிறைய வசனங்களை கொண்டு வரீங்கப்பா. நாங்க எதுலயும் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருக்க மாதிரி போய் இல்லாம ஆண்டவரே நாங்க எல்லாத்துலயும் நிலை நிற்கக்கூடிய பிள்ளைகளா அப்போ அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளா எங்களை மாத்துவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்க எப்படி பிரயோகப்படுத்தணும்னு இன்னைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்கு நன்றி ஏசப்பா. நாங்க இன்னும் அதிகமா அப்பா நாங்க இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாகவும் ஆண்டவரே உமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அப்பா நீங்க வரும்பொழுது நாங்க எதிர்கொண்டு வர பிள்ளைகளா அப்பா எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் குற்றம் குறைகளை அப்பா எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அப்பா மீண்டும் ஒரு விஷயம் எங்களை இன்னும் மன்னிச்சு பழைய மனுஷன் எங்களுக்குள்ள எங்க இருக்கிற ஏதாவது இருந்தா அதை நாங்க எடுத்து போடுற பிள்ளைகளா நாங்க நிலை நிற்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்க மகா கிருபையாலையும் மகா இறக்கத்தாலையும் எங்களுக்கு ஒரு விஷயம் மன்னித்து அப்பா இன்னும் எங்க குற்றம் குறைகளை இருதயத்துல உணர்த்தி அதை மனம் திரும்பும்படியா எங்களை திருப்பி கொள்ளுங்க. இன்னும் வரப்போற நாட்கள் எங்களை கொண்டாந்து சேர்ப்பீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் எங்கள் கர்த்தரும் மீட்பெருமோ இருக்கிற இயேசு மகாராஜா ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். தேங்க் யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். யாருக்காவது ஜெப விண்ணப்பம் இருந்தா சொல்லுங்க. பிரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா இல்ல சாட்சிகள் இருந்தா சொல்லுங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருக்கா சாட்சிகள் இருந்தா சொல்லுங்க. அதே போல பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா சொல்லுங்க பண்ணலாம். ஓகே, சாட்சிகள் எதுவும் இல்ல, பிரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ். Thank you, Jesus. Thank you, brother. Thank you, sister. Thank you.